வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. வேங்கை வயல் விவகாரம் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகளால் பேசப்பட்ட பேசுபொருளாக காவல்துறை என்ன செய்கிறதுன்னு கேள்வி எழுப்பிய நிகழ்வாக தொடர்ந்தது. இதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் நேற்று இந்த குற்றப்பத்திரிகையினுடைய தகவல்கள் வெளிவர 3 பேர் குற்றவாளிகள்னு அதில் இருக்கிறது. அந்த 3 பேரும் பாதிக்கப்பட்ட அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது குற்றப்பத்திரிகையிலேருந்து வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கிறப்போ அது எப்படி பாதிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களே இந்த குற்றத்தை செஞ்சிருக்க முடியுன்ற கேள்விகளை, எதிர்கேள்விகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது. காவல்துறையினுடைய விசாரணையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னுது. இன்னும் சொல்லணும்னா இந்த குற்றப்பத்திரிகையை மாவட்ட நீதிமன்றம் நிராகரிக்கணும், நாங்கள் சிபிஐ விசாரணை கோர்றோம் அப்படின்ற வாதங்களை முன்வைக்கிறார்கள். 100 படி மேலே போய் அவர்களை கைது செய்தால் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு இன்று வேங்கை வயல் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட, அதாவது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காட்சிகளை எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த விசாரணையில் திருப்தி இல்லை, 3 பேர் அவசர அவசரமாக சிக்க வைக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்ற கேள்விகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எழுப்பியிருக்கிறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் இந்த விவகாரத்தில் முரண்படுகிறது. இதில் பாஜக மாநில தலைவர் அது எப்படி புகார் கொடுத்தவர்கள் இதில் குற்றவாளிகளாக இருப்பாங்க, இதில் எங்கேயோ தப்பு இருக்குது, அதனால் சிபிஐ விசாரணையில் தான் நியாயம் கிடைக்கணும், இன்னும் சொல்லணும்னா விரைவில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு வரணுன்ற கேஸ் வர இருக்கிறது, இந்த நேரத்தில் இது வெளிவந்திருக்கின்ற கேள்விகளை எல்லாம் கூட எழுப்பியிருக்கிறாங்க. வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிஐ கோரிக்கை அவசியமா அரசியலா விவாதிக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு நம்முடைய பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு எஸ்.ஜி. சூர்யா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்முடைய காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி, முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளரும் கூட திரு சித்தன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சித்தன் அவர்கள்ட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. குற்றப்பத்திரிகையில் ஒரு கிரைம் நடந்தது, அந்த கிரைம் சீனை விவரிப்பாங்க. என்ன காரணம், என்ன மோட்டிவ், இது எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கு? முதல்ல அதாவது எப்படி உங்களை சுற்றி வளைச்சிருக்கு, இன்னும் அரெஸ்ட் பண்ணல, சுற்றி வளைச்சிருக்காங்க எப்படி? 2022 வேங்கை வயலில் நடந்த ஒரு சம்பவம். இதில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பின்பு அந்த புலன் விசாரணையின் ஒவ்வொரு போக்கையும் ஒவ்வொரு நிகழ்வையும் காவல்துறை கோர்ட்டுக்கு தான் கொடுக்கணும், வெளியே எங்கேயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஒன்று வெளியே எங்கேயும் சொல்லவே கூடாது. முதல்ல இதில் இப்போதைய நிகழ்வு என்ன சொல்கிறாங்க, இதில் எப்படி நீங்கள் சொன்னீங்க, ஆரம்பத்திலே சொன்னீங்க, எப்படி புகார் கொடுத்தவரே இதில் அக்யூஸாக இருக்க முடியும், நாங்கள் நம்பலை அப்படின்னு அரசியல் தலைவர்கள்லாம் அதில் எஜிடேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொன்னீங்க நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் எங்களுக்கு டவுரி டெத் கேசஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன், வரதட்சணை மரணம் வழக்கு அப்படின்னா 190 வழக்குகளில் குறைந்தபட்சம் 75% வழக்குகளில் அந்த டவுரி டெத் கேஸில் மனைவி இறந்திருப்பார், தகவல் கொடுக்குறவர், கம்ப்ளைண்ட் கொடுக்குறவரே கணவர் தான் இருப்பார். அவர் அவருக்கு சாதகமாக எல்லா கம்ப்ளைண்ட்லையும் அதில் பக்காவாக கொடுத்து அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் முழுமையான விசாரணைக்கு பிறகு முதல்ல அரெஸ்ட் பண்ணுறதையும் நாங்கள் கணவரத்தையும் அரெஸ்ட் பண்ணுவோம், அல்லது கணவரை சார்ந்தவர்களை அரெஸ்ட் பண்ணுவோம். என்னுடைய 35 வருடங்க காவல்துறை அனுபவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு லாட்ஜிங் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணவங்க ஒரு 15 பேருக்கு மேல் இருக்கும் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. புலன் விசாரணைன்னா என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு சிஆர்பிசி, இப்போ பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா, டு ஃபைண்ட் அவுட் தி ட்ரூத் ஆர் அதர்வைஸ் ஆஃப் தி ட்ரூத், இதில் உண்மை இருக்கிறதா அது இல்லையா என்பதை கண்டறிவது தான் புலன் விசாரணை நோக்கம். இதில் லோக்கல் போலீஸ் முதல்ல ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அவங்க என்ன போடுறாங்க, செக்ஷன் 277 ஐபிசி, 427 ஐபிசி, 201 ஐபிசி, 109 ஐபிசி என்று 4 சட்டப்பிரிவுகளில் வழக்கு இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். முதல்ல போடும்போது அதில் அதில் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 அதில் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1ல் இந்த மாதிரி மனித கலவை கலந்ததுக்காக வேண்டி அதில் ஒரு பிரிவு வரும், அதுலேயும் சேர்த்து போட்டிருந்தாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. லோக்கல் போலீஸு இதில் ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யும்போது இந்த வழக்கினுடைய தாக்கத்தை, அப்போ ஏற்படுத்திய அதிர்வலையை, அல்லது ஒரு நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை, ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரெஷர் அப்படின்னு வரும்போது இதை சிபிசிஐடிக்கு மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொன்ன அப்போ இருந்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க, இந்த வழக்கை மாற்றுறாங்க. சிபிசிஐடி புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு சஸ்டைன்டு இன்வெஸ்டிகேஷன் விசாரிக்கிறாங்க.
எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க, என்னங்க இழுத்துக்கிட்டே போறீங்க, 2 வருஷம் ஆகுது, இன்னும் ஒன்றும் சரியா விசாரிக்க மாட்டேங்கிறீங்க, யாரையோ நீங்க வந்து தப்பிக்க வைப்பதற்கு அல்லது எதையோ மறைக்க முயல்கிறீர்கள் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்தவுடனே மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் நீதியரசர் சத்யநாராயணா அவர்கள் தலைமையில் ஒரு ஒன்மேன் கமிஷன் போட்டு நீங்க சொல்லுங்க போலீஸ் சொல்றாங்களா சொல்லியான்னு சொல்லி சொன்னாங்க. அவரும் ஏறத்தாழ 4-5 மாசமா உட்கார்ந்து ஏகப்பட்ட எல்லா விட்னஸையும் விசாரிச்சு எல்லாத்தையும் பண்ணி ஓரளவுக்கு பண்ணிட்டு அவருடைய அறிக்கை இப்படிதான் சொல்லிட்டு போயிட்டாரு. முடிவாக எதுவும் சொல்லவில்லை. ஆக காவல்துறை சிபிசிடிக்கு வந்த பிறகு ஏறத்தாழ 397 விட்னஸை விசாரிச்சாங்க. ஏறத்தாழ 196 மொபைல் போனை சீஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு ஒரு 15-20 பேருக்கு பாலிகிராஃப் டெஸ்ட், அதாவது பொய்மை கண்டுபிடிக்கும் சோதனை அதை பண்ணாங்க. வாய்ஸ் சாம்பிள் நிறைய பேருக்கு எடுத்து அவங்க கம்பேர் பண்ணி இன்க்ளூடிங் தி கம்ப்ளைண்ட் அல்லது இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் எல்லாமே சேர்த்து எடுத்து எல்லாமே பண்ணாங்க. எல்லா விசாரணையை முடித்த பின்பு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இல்ல இதுல வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டைப் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல அட்ராசிட்டிஸ் வரல. ஏன்னா இவங்களுக்கு எதிராக ஒரு குற்றம் பண்ணி அதே சமூகத்தை சேராம வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்தால் மட்டும்தான். இல்ல அது எனக்கு புரியுது. இல்ல நான் சொல்றேன் எப்படி இவங்க தான் அப்படின்றத அந்த கேஸ்க்குள்ள கொண்டு வந்தாங்க. பின்னாடி நான் கேக்குறேன். நான் சொல்றேன். இதுல நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு விட்னஸ் விசாரிச்சு, இவ்வளவு பாலிகிராஃப் டெஸ்ட் பண்ணி, இவ்வளவு வாய்ஸ் சாம்பிள் எடுத்து, இவ்வளவு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி, இவ்வளவு மொபைல் போன் சீஸ் பண்ணி, ஆடியோ நிறைய சீஸ் பண்ணி, ஆடியோ வந்து இந்த வாய்ஸ் சாம்பிளோட கம்பேர் பண்ணி யாராக கூடலாம் ஒத்து போகுதுன்னு பார்த்து அதில் இப்போ வாய்ஸ் சாம்பிள் வந்து அங்கங்கே லீக் ஆகிருக்கு சொல்லக்கூடியது கொஞ்சம் தான். நீதிமன்றத்தில் அது முழுவதுமாக இருக்கிறது, யார் என்ன பேசுங்கிறது. அதில் அந்த வாய்ஸ் சாம்பிள் டோட்டலாக செக்ஷன் 27 அந்த எவிடன்ஸ் ஆக்ட் அல்லது இப்போ இருக்கிற 23 பாரதிய சாட்சிய அதிநியம் அதில் வந்து ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக வரலைன்னா கூட அதுல வந்து ஒரு போர்ஷன் வந்து எப்படி வருதுன்னா கில்ட்டி கான்டக்ட் வருது. அதுல செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் அது வந்து ஒத்துக்காத அப்படின்ற அப்படி ஒத்துக்காத அடிச்சு கட்டாலும் சொல்லாத அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கான்டக்ட் சப்சிக்வென்ட் கான்டக்ட் அப்படிங்கிறது இஸ் அட்மிசிபிள் ஃபேக்ட் கண்டிப்பா வரும். இப்படி பல்வேறு விசாரணை எல்லாம் கரெக்டா பண்ணி இப்பவும் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய முதன்மை அமர்வில் தான் இருக்கிறது, கண்காணிப்பில் தான் இருக்கிறது. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, தற்செயலாக இது சிபிஐ வேணுங்க இன்னும் இழுத்துக்கிட்டே போறாங்கன்னு ஒரு மனு போடப்பட்டு விசாரணைக்கு வருகிறது. அதே சமயத்துல அங்க மாவட்ட அந்த அங்கதான் கேள்வி வருது, சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு போயிருமோ அப்படின்னு. இங்கே வேகமாக குற்றப்பத்திரிகை அதான் நான் சொல்ல வரேன். இதுல மறைக்க வேண்டிய நோக்கம் என்ன, மேபி a rare coincidence இருக்கலாம். அங்கே மாவட்டத்தில் உள்ள அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போடுறாங்க, இங்கே வந்து இந்த கேஸ் வருது. அப்படியே சொல்ல போனால் திருமாவளவன் அவர்கள் இதில் வந்து நம்பிக்கை இல்லை, அதை எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே பண்ணுவாங்க, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானா? அப்படின்னா ஒரு தோழமை கட்சி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட தோழமை கட்சி ஆகுற அவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணணும் அல்லது யாராவது மறைக்கணும் நினைப்பாங்களா? ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் என்னைக்குமே வேணும். ஒரு மியர் கான்ஃபிடன்ஸ் நம்பர் 1. இன்னொன்று சொல்கிறேன்னு, இப்போ இல்லை இப்போ எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, இப்போ நம்ம நண்பர் வந்திருக்காங்க, சூர்யா வந்திருக்காங்க, அவருடைய தலைவரோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரோ அல்லது திருமாவளவன் அவர்களோ எதிர்கட்சி அரசியல் தலைவர்கள் அனைவருமே இதுல உள்நோக்கம் இருக்கிறது, யாரையோ மறைக்க ட்ரை பண்றாங்க, எதையோ வச்சு இது பிளே பண்ணி அல்லது சிபிஐக்கு போக கூடாதுன்னு புரிவு பண்றதுக்காண்டி அவசரமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் பொய்யா போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பொய்யான அக்யூஸ்ட் என்று இவர்களுக்கு தெரிந்து விட்டது அப்படிதான் அர்த்தம். அப்படின்னா யார் உண்மையானவர்கள் இவருக்கு தெரியும், தெரியும் இல்லையா? அப்ப உண்மையானவர்கள் யார் என்று தெரியும்னா அப்ப நீதிமன்றத்தில் நீங்க அழகா சொல்லலாம், நீங்க போலீஸ்லயே போய் நீங்க சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஏன்னா நீதிமன்றத்துடைய முதன்மை அவர்கள் இருக்கு. சிபிஐக்கு மாத்தணும், ஒரு நிமிஷம், சிபிஐக்கு மாத்தணும் இல்ல ஒரே முக்கியமான மேட்டர். அப்புறம் நான் நிறைய பதில் சொல்ல வர்றேன். சிபிஐக்கு மாத்தணும் சொன்னாங்களே, இதே எதிர்கட்சி அரசியல்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் திருமாவளவன் இருந்து எல்லாருமே சேர்ந்து சிபிஐ என்னங்க நம்பிக்கை இல்ல, ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லைன்ற இல்ல அப்படின்னா சங்கர சுப்பு அவர்கள் பையன் மர்டர் கேஸ்ல சிபிஐ இவ்வளவு நாளா பண்ணாங்க, என்னாச்சு? இந்த கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அதை விடுங்க. தூத்துக்குடி ஃபயரிங்ல சிபிஐ விசாரணை எல்லாம் முடித்து விட்டு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டாங்க, உயர்நீதிமன்றம் ஒத்துக்கிடல. சிபிஐ விசாரணை கேக்குறீங்க சார், தமிழ்நாடு போலீஸ் நம்பிக்கை சொல்லி சிபிஐ சென்னை பிரிவில் இருக்கிற எஸ்பி தமிழ்நாடு எஸ்பி, சென்னை பிரிவில் இருக்கிற டிஐஜி தமிழ்நாடு டிஐஜி. அப்போ இங்க உள்ள எஸ்பி இங்க இருந்தா தப்பு, அங்க இதே எஸ்பி அங்க போனார்னா ரைட்டா? ஆக சிபிஐ விசாரணை கேட்பதில் அரசியல் என்று நான் சொல்லவில்லை,
ஆனால் அழுத்தமான காரணம் இல்லை என்று நான் நம்புகிறேன். சரி, கேட்போம். மற்ற பதில்களும் இணைந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு இதயதுல்லா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கௌதம சன்னா அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்க மாட்டோம், இவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல அப்படின்னா யார் உண்மை குற்றவாளிகள்? ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? இவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல அப்படின்றது எங்களுடைய நிலைப்பாடு. தலைவர் திருமாவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு, இந்த சிபிஐ விசாரணை எங்களுக்கு வேண்டும், இந்த குற்றப்பத்திரிகையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீதிமன்றம் அதை நிராகரிக்க வேண்டும் என்கின்ற அறிக்கை அவர் பத்திரிகையாளர் முன்பே அவர் சொல்லிவிட்டார். இது எங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் கேட்பது போல் யார் உண்மையான குற்றவாளி என்பது நாங்கள் சொல்லணுன்ற அவசியமே எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் விசாரிக்கல கோர்ட்டை. எங்களுக்கு சந்தேகம் என்னென்னா, இந்த வழக்கு தொடக்கத்திலிருந்து ஒரு கோணத்திலிருந்து விசாரிக்கப்படுகிறது. இந்த மலத்தை கலந்தவர்கள் தலித் மக்களாகத்தான் இருப்பார்கள் என்கின்ற கோணத்திலேயே தொடக்கம் முதலே இந்த வழக்கு விசாரிக்கப்படுவதால் தான் இந்த சந்தேகம் தொடர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த குற்றப்பத்திரிகை கூட எங்களது சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது போல அந்த குற்றப்பத்திரிகை அமைந்திருக்கிறது. திடீரென்று நேற்றைக்கு அந்த அறிக்கையை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துவிட்டோம் என்று அறிவித்து மட்டுமில்லாமல் நிறைய வீடியோக்களையும் ஆடியோக்களையும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் காவல்துறை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தனது விசாரணையில் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை காப்பாற்றிக் கொள்வதற்கு இது போன்ற விஷயங்களை செய்வது என்பது ஏற்புடையதாக இல்லை. அதனால்தான் தலைவர் திருமாவர்கள் இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். முதல்ல அவர் சொன்னார், இந்த வரதட்சணை கொடுமை கேஸுகளில் புகார் கொடுத்தவர்களே அதற்கு காரணமானவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ காவல்துறை விசாரிக்கப்போ தான் தெரியும் எங்கே யார் முதல்ல பார்த்தாங்கன்றதுல இருந்தானே இது தொடங்குது. இது போல் நானும் நிறைய வழக்குகளை சொல்லுவேன். இது இந்த ஒரு வழக்குக்கு இது போன்ற காரணங்களை எல்லாம் நம்ம அடுக்குது என்பது இந்த விசாரணை சப்ப கட்டுறதுக்கு தான் இது உதவுமே தவிர உண்மையான காரணத்தை, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இது உதவாது. இப்போ நீங்கள் சப்ஸ்டான்ஸை இப்போ மோகன் அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த டேங்கை எதுக்கு அவசரமாக க்ளீன் பண்ணணும்? நீங்கள் அதை க்ளீன் பண்ணது ஏன் அப்படின்னு அவர் கேட்டது இன்னும் கூட போலீஸ் தரப்புலேருந்து உரிய பதில் சொல்லவே இல்லை. டேங்கே இல்லைங்க, அந்த தண்ணி தொட்டியை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் இடிச்சிட்டாங்க. அது கம்ப்ளீட்டாக இடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டான்ஸை எடுத்து ஆய்வுக்கு அனுப்புறதுக்கு பதில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்காங்களே. எதுக்கு இப்போ அது அவசரத்தில் செஞ்சாங்களா இல்லை சான்றுகளை மறைப்பதற்கு செய்தார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இது தொடர்ந்து நடந்த தவறுகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கோரிக்கை வருது. இன்றைக்கு யார் புகார் அளித்தார்களோ அவர்களே குற்றவாளி ஆக்குறது என்பது தலித் மக்கள் மீது காலம் காலமாக போலீஸ் கையாளுகின்ற ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கையில் இது விதிவிலக்கா இல்லையே, அதே போல தானே இருந்திருக்குது. நான் பல வழக்குகள் அப்படி சொல்லுவேன். யாரை காப்பாற்ற முயற்சி நடக்குதுன்னு நினைக்கிறேன். யாரை காப்பாற்ற வேண்டும் என்பது நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் தலித் மக்கள் செய்தார்கள் என்று ஒரு குற்றம் சாட்டுவதை இவர்கள் இல்லை அப்படின்றப்போ எஞ்சியவர்கள் எவர்கள்னு கேட்குறாங்கல்ல. ஏன் இது நான் தலித் பக்கம் செஞ்சிருக்க கூடாதுன்னு உங்களுக்கு தோணவே மாட்டுது? அந்த கோணத்திலேருந்து ஏன் வழக்கை விசாரிக்கவே இல்லை? நீங்கள் அந்த கோணத்திலேயே வழக்கை விசாரிக்கணும். அந்த ஊராட்சி தலைவர் அதை செஞ்சிருப்பாரு, நாங்கள் நேரடியாக குற்றம் சொல்லலை. ஏன் செய்திருக்க மாட்டார் ஒரு சந்தேகத்துக்கு கூட ஏன் கிளப்ப மாட்டீங்க? இப்போ அப்படி கிளப்பாமலேயே தலித் இளைஞர்கள் தான் செய்தார்கள் என்று தொடக்கத்திலேருந்தே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சு அந்த கோணத்தில் இந்த வழக்கை விசாரிக்கிறது எவ்வளோ பெரிய அருவருப்பான ஒரு விஷயம். ஸோ அப்போ நீர்த்து போக செய்யக்கூடிய நடவடிக்கையை பார்க்க இந்த வழக்கு இப்போ சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்காங்களே, இது என்ன ஆகும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கும் கூட சொல்லட்டும், பார்க்குறோம் கூட யோசிக்கிட்டோம். ஒரு வழக்குக்கு 90 நாட்களில் சார்ஜ் ஷீட்டு ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். இன்னைக்கு நீங்கள் அந்த 2 வருஷம் கழிச்சு இந்த சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணிட்டு மூலமா அந்த கேஸ் நிற்குமா? நாளைக்கு இந்த எவிடன்ஸ் அவர் சொன்ன மாதிரி குரல் பரிசோதனையில இருந்து டிஎன்ஏ டெஸ்ட்ல இருந்து இன்னும் சொன்னா அவருடைய போன் ஆடியோஸ் வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஆடியோ எல்லாம் ஒரு எவிடன்ஸ். அரெஸ்ட் பண்ணதுல இருந்து இந்த ஆடியோ எவிடன்ஸா? நீங்க ஆடியோ எடுத்து போயிட்டு கோர்ட்ல காட்ட முடியுமா உங்களால? எவிடன்ஸ் ஆக்ட்ல அது இருக்கா? இந்த ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷனை பதிவு செஞ்சுட்டு இதுதான் ஆடியோ, இதுதான் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல உங்களால காட்ட முடியுமா? இது ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு நீங்க கிரியேட் பண்ண எவிடன்ஸா கூட இருக்கலாம். இதுல சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீராரடியா கேஸ் என்ன ஆச்சு? அவங்க பேசின வழக்கு, அவங்க பேசின ஆடியோ உலக இந்தியா முழுவதும் அதிர்ந்துச்சு. அரசாங்கமே மாற்றுவதற்கு ஆதாரமா இருந்த ஒரு வழக்கா அது நீராரடியா கேஸ் இருந்துச்சு. கடைசியில் என்ன நடந்தது? இந்த நீராரடியாவுடைய அந்த ஆடியோ கோர்ட் ஏத்துக்குச்சா? தள்ளுபடி பண்ணலையா? இன்னைக்கு அந்த கேஸ் என்ன ஆச்சு?
ஸோ இந்த ஆடியோக்களை வைத்துக்கொண்டு இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன துணுக்குகளை வைத்துக்கொண்டு இந்த இளைஞர்களை குற்றம் சுமத்துவது என்பது, நீங்க அசல் குற்றவாளியை கண்டுபிடிங்க, அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. அது யாரா இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு நீங்க தண்டிங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் தொடக்கத்திலிருந்தே வழக்கு தொடுத்தவர்கள், வழக்கை புகார் அளித்தவர்களை குற்றவாளிகள் ஆக்குவதில்லை. இதனுடைய நோக்கமும் எதனால் அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் ஒருவரை நியமிக்கிறாரு, இந்த குடிநீர் தொட்டியை பராமரிப்பதற்காக அவருக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் இந்த இளைஞர்களை அணுகிறாரு, இதுல சம்பந்தப்பட்டதா சொல்லப்படக்கூடிய ஒரு காரணமே வலுவா இல்லையே. இது இந்த காரணமே வலுவா இல்லையே தகவல் சார். அதுதான் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செஞ்சிருக்கிற இந்த காரணமே வலுவான காரணமா இல்லையே. ஒரு சாதாரண ஒரு சின்ன சண்டைக்கு போயிட்டு இவ்வளவு பெரிய விஷயத்தை இளைஞர்கள் செய்வாங்க, அதுவும் தான் சார்ந்த மக்களுக்கு, தன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய தொட்டியை இவர்களே சப்ஸ்டான்ஸை கலந்து கெடுப்பாங்கன்றது எப்படி நீங்க ஏத்துக்க முடியாத? கேட்போம் திரு இதயதுல்லா, அவசரமாக இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு குற்றம் முன் வச்சவர்களே, குற்றம் சாட்டினவங்களையே நீங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு இந்த குற்றப்பத்திரிகை சொல்லுது. இதுல ஏதோ நோக்கம் இருக்குன்னு பாக்குறாங்க. இதுல நோக்கம் இருக்கா இல்லையா என்பதை விட 2 ஆண்டுகள் சிபிசிஐடி வழக்கு நடந்திருக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்துருச்சு. ஒரு தரப்பு இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள் செய்திருக்கலாம் என்று அவர்கள் மீது சார்ஜ் ஷீட்டு போடப்பட்டிருக்கிறது. இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று இதுக்கு சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்பதிலே சகோதரர் திருமாவளவனுக்கு உரிமை உள்ளது, எல்லாருக்குமே அந்த உரிமை உள்ளது. அதே நேரத்தில் இது திமுகவுக்கு எதிராக என்று சொல்ல முடியாது, கூட்டணிக்குள் எந்த குழப்பம் என்று சொல்ல முடியாது. காரணம், அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள் என்பது வேறு ஒன்றை புரிந்து கொள்ளணும். இந்த வழக்கு டிசம்பர் 26 நடக்குது. இந்த தவறு நடந்தது டிசம்பர் 26. ஜனவரி 14 இது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. அவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள கேட்ட உடனே இந்த அரசு என்ன செய்து சிபிசிஐடிக்கு மாற்றுது. இது 2 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிபிஐ என்று கேட்பதற்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதாவது இந்த வழக்கு 20ஆம் தேதியே, ஜனவரி 20ஆம் தேதியே அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கேள்வி எங்க வருதுன்னா 2023 இந்த கேஸை முடிச்சிருந்தா கேள்வி இல்லை. 23 கடந்த 24 கடந்த 25 இந்த குற்றப்பத்திரிகை வருது. அதுவும் சிபிஐக்கு இந்த கேஸ் போயிருமோ அப்படின்ற இடத்துல வருதுன்னு தானே குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏன் 23 22 முடிச்சிருக்க கூடாதா? 22 பிப்ரவரியில 22 மார்ச்ல முடிக்க கூடாதா? 22 அது என்ன 23 முடிக்கணுமா? 24 டிசம்பர் 24 தெரியுது. ஆமா, இல்ல 23க்குள்ள எத்தனையோ மாசம் இருக்கு, 24க்குள்ள எத்தனையோ மாசம் இருக்கு. எப்ப முடிக்கல உண்மை அறிய வேண்டும். இப்போ எல்லா கட்சிகளும் கேட்பது இதிலும் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பது. ஏன் இத்தனை வருஷம் ஆச்சு? ஆக கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல். பல வழக்குகளில், கொலை வழக்குகளில் கூட யார் கொலை செய்தது என்பது தெரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொள்ளை வழக்குகள் அப்படித்தான். அதனால் இன்றைக்கு என்ன கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சட்டம் என்ன கேட்குறாங்க, இன்னும் இதை விசாரிக்கணும். விசாரிக்கிறது தப்பு இல்லை. இப்போ இந்த விசாரணையின் மூலமாக இன்னும் உண்மை வருமா என்கிறதான் கேள்வி. அதே நேரத்தில் அரசை பொறுத்தவரை என்ன சொல்லுது நல்லா கேட்டுங்க. காவல்துறை விசாரணை நடத்தி சிறப்பு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று மனிதர்களுக்கு அறிவுறுத்தல் மட்டுமல்ல, அதிருப்தி இருந்தால் விசாரணை நீதிமன்றத்தை அணுகலாம். அப்ப அரசு தரப்புல என்ன சொல்றாங்க, இன்னும் நீங்க விசாரிக்கலாம், அதாவது நீதிமன்றத்தை அணுகலாம், விசாரணை நீதிமன்றத்தை அணுகலாம்னு தெளிவா சொல்லுது. அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைக்கு மார்ச் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மனுதாரர்கள் தரப்புக்கு உத்தரவிட்டுதான். இப்ப 2 புறமுமே ஒரு சட்ட வாய்ப்பெல்லாம் இருக்கு சார், அதெல்லாம் மறுக்கல சார். நடக்க வேண்டும். இல்ல உங்களுடைய வாதம் ஆட்சி காவல்துறை வேற, கூட்டணி அப்படின்ற கணக்குகள் வேற அப்படின்னு நீங்க பாப்பீங்களா? எதிர்கட்சி எப்படி சார் பார்க்கும்? திமுக கூட்டணியில இருந்தே ஒரு கட்சி சிபிஐ விசாரணைக்கு கோருதுன்றப்ப அதை பொலிட்டிக்கலா பார்க்க மாட்டாங்களா?
அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நீதி வேண்டும், விசாரணை வேண்டும் என்று தன்னுடைய கூட்டணி கட்சி அரசில் இருக்கக்கூடிய அந்த அரசை கேட்பதில் இவர்கள் கூட்டணியாக இருந்தாலும் கூட நீதி விஷயத்திலே, விசாரணை விஷயத்திலே அது நேர்மையாக கொணரப்பட வேண்டும் என்பதில் ஏன் கூட்டணி கட்சி கேட்கக்கூடாது? நீ எதிர்கட்சி உங்க வேலையை நீங்க பாருங்க. நீங்க 2 வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க? எங்களை பொறுத்தவரை நாங்க கூட்டணியாக இருந்தாலும் முழு உண்மை வர வேண்டும், விசாரணை வேண்டும் என்பதுல நாங்க தெளிவா இருக்கோமா இல்லையா? நாங்க கூட்டணிங்கிறதுக்காண்டி இதை மறைக்க விரும்பல. நாங்க இதை மறைக்க விரும்பல. உண்மை வெளியே வரணும். விசாரணை வந்தாலும் சரி என்பதெல்லாம் எங்களுடையது. ஆமா, வெளிப்படையா இருக்கும். இங்க எந்த பிரச்சனை கூட்டணி சார்ந்தோ அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்ல என்பதை கண்டுபிடிக்க எல்லாருமே மேல்முறையீடு செய்வதற்கோ இல்ல கூடுதல் அறிக்கை தாக்கல் செய்வதற்கோ அவகாசம் இருக்கு. தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருக்கு. இதுல கூட்டணி கட்சிகள் நிலைப்பாடு அர்த்தமற்றது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஆளும் கட்சிக்கு எப்படி ஒத்து போகலான்றதுல குறியா இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயம் கையை மீறி போன உடனே எதிர்க்கிற மாதிரியான அது வேற இல்ல சார். இல்ல விசாரணை நடத்தினது யாரு? காவல்துறை தான. காவல்துறை குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. காவல்துறைக்கு எந்த பொலிட்டிக்கல் பிரஷரும் இல்லாம இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா, நான் நம்புறேன்னா இவங்க நம்புறாங்களா? முதல்ல நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ இந்த பிரச்சனை நடந்த உடனே அந்த காலகட்டத்திலே சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்டது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இன்னைக்கு விசிகாவும் கம்யூனிஸ்டும் பிற இயக்கங்களும் கேட்குறாங்கன்னா அப்போ நாங்கள் அப்போவே கேட்டது விண்டிகேட்டட்ன்றது பொருள். இரண்டாவது, இந்த காவல்துறை விசாரணைக்கும் சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு 20 நாள் இருக்குது. அந்த 20 நாளில் காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம், இப்போ இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 3 பேர், அது மட்டும் இல்லாமல் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை காவல்துறையினர் அந்த கிராமத்திற்கே போய் நீங்களே குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதால் அந்த ஊர் மக்களே வெளியே அதை பிரச்சனை ஆக்குனதுக்கு அப்புறமா வேறு வழி இல்லாமல் இந்த அரசாங்கம் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினதுன்றது ஃபஸ்ட்டு ஃபேக்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு ஏன் முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கோன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. வேங்கவயல் போலவே இன்னைக்கு எல் முருகன் அமைச்சர் அறிக்கை விட்டிருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே சங்கம் விடுதி ஊராட்சி குருண்டான் தெருவில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்ட சம்பவத்திலும் காவல்துறை திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டது. அதனை ஆய்வு செய்த அதிகாரிகளை வைத்து தொட்டியில் பாசி பிடித்ததால் துர்நாற்றம் வீசியதாக திமுக அரசு நாடகமாடியது. இதே மாதிரி இருங்க, நான் என்னுடைய கேள்விகள் மட்டும் கேட்டுறேன். இப்போ இந்த பழசெல்லாம் நம்ம விட்டுடலாம், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாசம் 20 இந்த விஷயத்துக்கு வர இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா 20ஆம் தேதி 23ஆம் தேதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய இன்னும் கால அவகாசம் வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். எப்ப சொல்றாங்க? 23ஆம் தேதி 20ஆம் தேதி என்ன சொல்றாங்கன்னா இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் சொல்றாங்க. ஆனா உயர்நீதிமன்ற வழக்கில் நாங்க 20ஆம் தேதியே தாக்கல் பண்ணிட்டோம். அப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன முரண்? நீங்க அங்க எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு கேக்குறீங்க, இந்த வழக்கில் நாங்க ஏற்கனவே தாக்கல் செஞ்சிட்டோம்னு சொல்றீங்க. அப்போ இந்த முரண்பாடுகள் தான் நாங்க கேட்கல. அந்த முரண்பாடுகள் இவங்க உண்மை குற்றவாளிகள் இல்லைன்ற மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கை இருக்கு. ஆமா, எங்க கருத்து அதை நான் என்ன கேட்கிறேன், இந்த முத்துராஜா அப்படின்றவர் இந்த 3 குற்றவாளிகள் ஒருத்தர், அவர் போலீஸ்ல வேலை செய்யறவர், காவலரா இருக்காரு, கான்ஸ்டபிளா இருக்கிறார். முரளி ராஜா கான்ஸ்டபிளா இருக்கார். அவரு விடுப்புல அந்த ஊருக்கு போறார், வேங்கை வயலுக்கு. ஒரு இந்த மலம் கலந்ததாக சொல்லப்பட்ட தினத்திற்கு 2 நாள் கழித்து தான் அந்த இடத்துக்கே போறார். அந்த 2 நாட்கள்ல அவருடைய தாயார், அவருடைய குடும்பத்தினர், அவருடைய உறவினர்கள் எல்லாருமே இந்த மலம் கலந்த தண்ணீரை ஏற்கனவே குடிச்சு வயிற்று போக்கு அப்படின்ற பிரச்சனையில இருக்காங்க. அவருமே அந்த தண்ணீரை பருகி கை கால் கழுவி முகம் கழுவி குளித்து எல்லாம் இதே மலம் கலந்த தண்ணீர்ல பண்ணியிருக்காரு. அவரும் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கான சான்றுகள்லாம் இருக்கு. நான் ஒரு கேள்விதான் கேட்கிறேன், மலம் கலந்தவரே அவருடைய சொந்த தாயாரை அந்த தண்ணியை குடிக்க வைப்பார்? இது லாஜிக்கலான கொஸ்டினா உங்களுக்கு தெரியலையா? இந்த முத்துராஜான்றவர் தான் மீதி 2 பேரை கூப்பிட்டுட்டு அந்த தண்ணீர் தொட்டியில போய் பார்த்து அப்ப மலம் கலந்திருக்கிறதே காவல்துறையினர் கண்டுபிடிக்கல, இவங்க 3 பேர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? விசில் ப்ளோயர்ஸ், அந்த குற்றத்தை வெளியில் கொண்டு வந்தவர்களை குற்றவாளிகளாக மாற்றுகிறீர்கள். அப்ப குற்றம் செய்தவர்கள் சொந்த தாயை முதல்ல குடிக்க வைப்பாங்களா? முதல்ல பதில் சொல்லுங்க. இது என்ன லாஜிக்ல இருக்கு நம்மளுக்கு? அதே மாதிரி ஒரு நிமிஷம் இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன். முத்துராஜா என்பவர் ஆன் ரெக்கார்ட் அவருடைய லாயர் கிட்ட சொல்லியிருக்காரு,
சிபிசிஐடி போலீசார் எக்மோருக்கு பக்கத்தில் இருக்க பழைய காவல் ஆணையர் அலுவலகத்தில் என்னை காலை முதல் இரவு வரை அடைத்து வைத்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் இந்த தவறை செய்தது நீங்களே என்று ஒத்துக்கொள்ளுங்கள் என்று எங்களை கட்டாயப்படுத்தினார் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க போலீஸ் அப்படின்னு ஆன் ரெக்கார்டு முத்துராஜா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். அவர் லாயர் கிட்ட நேத்து ஒரு ஆடியோ வந்துச்சுல, அதுல ஒரு அம்மா பேசுறாங்கல்ல, ஆமா என்ன கட்டாயப்படுத்தாலும் ஒத்துக்காத அந்த வெர்ஷனை பாருங்க, கில்ட்டி இருக்கு அப்படின்னு பாக்குறேன். இந்த மூவருமே வந்து எங்களுக்கு தொடர்பு இல்லாம இல்ல, எங்களுக்கும் எங்க சோர்சஸ் மூலமா இந்த 3 குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், இவர்கள் குற்றவாளிகள் கிடையாது, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், அவர்கள் இது அனைத்தையும் மறுக்கிறார்கள். எங்களை காவல்துறை கட்டாயப்படுத்தியது, நாங்கள் அதற்கு வந்து இசைவு கொடுக்கவில்லை என்பதால் இப்போது குற்றவாளிகளாக மாற்றி எங்களை வந்து ஜோடிக்க முயல்கிறார்கள்ன்றது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்க ஆடியோக்கு வரீங்கல்ல, என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, இந்த செலக்டிவ் ஆடியோ வீடியோ லீக்கேஜஸ்லாம் எப்படி நடக்குது, யாருக்காக நடக்குது, எங்கிருந்து நடக்குது? காவல்துறையினர் மட்டுமே இருக்க வேண்டிய அந்த ஆடியோ ஊடகத்துக்கு எப்படி வருது, ஆளும் கட்சியினருக்கு எப்படி வருது? அப்போ நீங்க இவங்க 3 பேரை ஃப்ரேம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி பொது புத்தியை தயார்படுத்துறதுக்காக செலக்டிவா ஆடியோ லீக் பண்றீங்க. அந்த ஆடியோ யார் குற்றவாளிகள் பாஜகவுக்கு தெரியும். அந்த ஆடியோவை பத்தி அவரை கேட்க யார் குற்றவாளிகள் தெரியும். அந்த ஆடியோவை பத்தி அந்த 3 பேரிடமே நாங்க கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பேசின பல ஆடியோக்கள் இருக்கு, அது முழுமையா வெளியிடாம இவர்களுக்கு தேவையான 11 நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணி எங்களை குற்றவாளிகளாக சித்தரிக்கக்கூடிய வகையில் ஆடியோ வெளியிட்டு இருக்காங்கன்றாங்க. அவங்க சொல்றாங்க, எங்க எல்லா ஆடியோவும் உங்ககிட்ட இருக்குல்ல, எல்லாத்தையும் லீக் பண்ண வேண்டியதானே, இதை மட்டும் ஏன் லீக் பண்றீங்கன்றாங்க. அதனால நாங்க சொல்றது என்னன்னா, அடிப்படையிலேயே இந்த விசாரணையில் மிகப்பெரிய அரசியல் கலப்பும் மிகப்பெரிய சூதும் இருக்கின்றது அப்படின்றது எங்களுடைய வாதம். அதனால மற்ற கட்சிகள் கேட்பதை போலவே நாங்களும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறோம். உங்க மேலதான் ஒரு தப்பு இல்லையே, நல்லா விசாரிச்சிருக்கீங்களே, அப்ப தைரியமா சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு போங்க, அவங்க விசாரிச்சுட்டு போங்க. ஓகே, சித்தனன்ட்ட நீங்க சொல்ற காரணங்கள்லாம் ஒரு புறம் இருந்தாலும், அந்த காவலர் அவர் 2 நாளுக்கு அப்புறம் வர்றாரு, அவங்க ஃபேமிலியெல்லாம் இந்த தனியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுற மாதிரி ஒருத்தர் பண்ணுவாரான்ற கேள்வி, நியாயமான கேள்வியை கேட்குறாரு. இல்லை, நீங்கள் இப்போ நண்பர் சூர்யா அவர்கள் சொன்னது வந்து ஒரு நியாயமான லாஜிக்கல் கொஸ்டின் தான் ரேஸ் பண்ணார். பட் புலன் விசாரணையின் போக்கு, புலன் விசாரணை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, இப்போ சொல்ல முடியாது. அதாவது அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நடித்து எப்படி பண்ணார், எந்த அளவுக்கு மோட்டிவ் கொண்டு போகிறதுக்காக வேண்டி, அதை மறைக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இன்வெஸ்டிகேஷனில் ஏறத்தாழ 397 விட்னஸை விசாரிச்சுக்காங்கன்னா எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்து கோரிலேட் பண்ணி, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா ஒன்மேன் கமிஷனில் நீதியரசர் சத்யநாராயணன் அவர்களே சொல்லியிருப்பாரு, அப்பவுமே சொல்லியிருப்பார் இல்லையா? ஏன்னா அவர் ஹைகோர்ட் ரொம்ப ஹானஸ்ட், ரொம்ப மதிக்க போற்றக்கூடிய ஒரு நீதியரசர் சத்யநாராயணன் அவர்கள், நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நீதிமன்றம் யாருமே அப்பள கட்டுவது தான் என்ன சொல்லுவாங்க. அவர் ஒன்மேன் கமிஷன் போட்டு ஒரு 6 மாதத்துக்கு மேலே மாங்குன்னு உட்காந்து எல்லாத்தையும் விசாரித்து எல்லாத்தையும் பண்ணாரு. அவர் கூட வந்து ஏங்க இவங்கெல்லாம் இல்லைங்க, இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லவே இல்லை, ஒன்றுமே சொல்ல, கிளியர் சீட் கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கரெக்டாக வர்றதுன்னு சொல்லும் போது தான் ஃபர்தராக வரக்கூடிய பாலிகிராஃப், டிஎன்ஏ டெஸ்ட், ஆடியோலாம் கரெக்டாக வாய்ஸ் சாம்பிள் வச்சு டேப் வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் ஃபாரன்சிக் அனுப்பி சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லா எவிடன்ஸும் பண்ணி கோரிலேட் பண்ணி தான் இவங்க அக்யூஸ் சொல்றாங்க. தவிர இந்த 3 அக்யூஸ் தான் பண்ணணும் அவசியம் இல்ல. இந்த வழக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா யார் என்ன செய்ய முடியும்? இந்த ஆடியோ வீடியோ எப்படி கேஸ்ல நிக்கும்னு கேக்குறாங்க. இது எவிடன்ஸ் ஆக்ட்ல வருமா? இல்ல நண்பர் சொன்னாங்க, நான் கேட்டேன், அதை கேட்டேன் நான். அதாவது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது என்ன ஒரு விஷயம்னா, இந்த வழக்கு 2022 நடந்த ஒரு வழக்கு. 2023 புதிய சட்டம் வந்து விட்டது. நிறைய சட்டத்தில் அதில் நிறைய ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட் கொண்டாண்டாங்க. இப்போ தான் சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையலுக்கு வரப்போகுது. ஆனாலும் கூட புதிய சட்டத்தில் தண்டனை வழங்க முடியாது. டேட் ஆஃப் அகன்ஸ் என்று சம்பவம் நடந்ததோ அந்த நாளில் அமல் இருந்த சட்டத்தின்படி ஐபிசி மட்டும்தான் வரும். ஏன்னா எஸ்சிஎஸ் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அதில் வரல. ஆனால் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு பாருங்க, அது வந்து ப்ரொசீஜர் லா, அது இப்போ உள்ள சட்டத்திலே கொண்டு வரலாம். இப்போ பழைய சட்டத்தில் 65B, இப்போ 63 அப்படிங்கிற ஒரு பிரிவில் பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிறதுல எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், மொபைல் எவிடன்ஸ் வந்துச்சுன்னா, டேப் வந்ததுன்னா, அதுலெல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சாம்பிள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எல்லாம் ப்ரூவ் பண்ணி எலக்ட்ரானிக் எவிடன்ஸஸ் டிஜிட்டல் எவிடன்ஸாக சர்டிஃபை பண்ணி நீங்கள் வாங்கினா இட் இஸ் எ ரெலவென்ட் ஃபேக்ட் அட்மிசிபிள் இன் தி கோர்ட் ஆஃப் லா. அதிகமாக இவங்க நம்புறது அதுதான். எங்க இந்த வழக்கில் அதை சேலஞ்ச் பண்ணுவாங்கல்ல, கண்டிப்பாக எல்லாம் வருங்க. இப்போ வெளியெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? உயர்நீதிமன்றத்தினுடைய முதன்மை அகவரில், தலைமை நீதிபதியுடைய அவரில் தான் இந்த வழக்கு இருக்குது. இதில் ஏமாத்துனாங்கன்னா போலீஸ் இதை விட வேற எதுலையும் அசிங்கப்படவே முடியாது. ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் பதில் சொல்றாங்க, இவங்க அறிக்கை தாக்கல் செய்தார்கள், அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணுங்க, அடுத்த நாள் இத்தனை நாங்கள் போடுறோம்,
நீங்க ஏதாவது சிபிஐ வேணும்னு கேட்டோம்னா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சிபிஐ வேணுமா வேண்டாங்கிறத நாங்க முடிவு பண்றோம். எங்கிட்ட கேஸ் பெண்டிங் வேணா நீங்க அந்த ஸ்பெஷல் கோர்ட்ல போய் எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டிஸ் கோர்ட்ல போய் புதுக்கோட்டையில நீங்க அஜிடேட் பண்ணுங்க, என்ன டவுட் நான் சொன்னாங்க. இந்த வழக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று க்ளோஸ் பண்ணோம்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா 2 வருஷம் ஆயிப்போச்சு இல்லையா, அப்படின்னா என்ன ஆக போகுது? பொய்யா யாரையும் கேஸ் சேர்க்கக்கூடாது இல்லையா? அப்போ எவிடன்ஸ் இருக்க போய் தானே அவங்க அப்போ ஒரு பிரஷர் வருது. அந்த பிரஷர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே அக்யூஸ்டா இப்போ யாரோ ஒருத்தர் சின்ன ஒரு பிரஷருக்கு ஒரு அரசாங்கம் தலைகுனிய வேண்டியது அடிபட வேண்டியது அவசியமா? இவ்வளவு பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியமா? குற்றவாளி ரிஸ்க் எடுக்குமா கேக்குறாரு சார். அரசாங்கம் இந்த ரிஸ்க் எடுக்குமா? இது தேவையா? இது வந்து தொடக்கத்திலிருந்தே ஒரு லோக்கல் போலீஸ் இஷ்யூவா தான் போயிட்டு இருக்குது. இது நேரடியாக அரசாங்கத்துக்கிட்ட குற்றம் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் எந்த வரைக்கும் சொல்லலை. காரணம் என்னன்னா, பல வழக்குகள் இது போன்ற தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற பல வழக்குகள் எல்லாமே பெரும்பாலும் லோக்கல் போலீஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதுதான் கடைசி வரைக்கும் வருது. இந்த நிலைப்பாட்டை வந்து அரசாங்கம் வந்து வழக்கு விசாரணை போது நடுவில் குறுக்கிட்டு மாற்றுது சில நேரத்தில் நடக்கலாமே தவிர, பெரும்பாலும் பேசிக்காக என்ன அந்த ஸ்டேஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதோ அதுதான் வழக்குல கடைசி வரைக்கும் போகுது. வழக்கு ஒரு நபர் ஆணையை வந்து விசாரணை பண்ணாங்க, இதெல்லாம் தாண்டி தான் அவங்களுடைய ஒரு நபர் ஆணை விசாரணை பண்ணாலும் அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது. லோக்கல் ஸ்டேஷன் தான் எஃப்ஐஆர் போட முடியும். சோ நீங்க வந்து ஒரு நபர் ஆணையம் இருந்தாலும் கூட என்ன எஃப்ஐஆர் தொடக்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அதுதான் 6 மாசம் வேலை பண்ணாங்க. எல்லா எவிடன்ஸையும் அனலைஸ் பண்ணாரு. உண்மை கண்டறிஞ்சு சொல்லுங்க சொல்லி ஹைகோர்ட் நியமிச்சது. அத நம்ப வருது இல்ல சார். இதுல இல்ல இது 2 வருஷமா அரசுக்கு எதிர்க்கட்சிகள் அவப்பெயரா சொல்லிட்டே இருந்தாங்க. என்னாச்சு தேவையா? அப்போ ஒரு ரிஸ்க் எப்படி எடுப்பாங்களான்னு கேக்குறேன். தேவையா? யாரோ ஒருத்தர் உள்ள போறதுக்கு எதுக்கு சொல்லணும்? லோக்கல் போலீஸ் தான் இதில் நான் மெயின் குற்றச்சாட்டை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். காரணம் என்னன்னா, எடுத்த உடனே அவங்க வழக்குடைய கோணத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ண விஷயத்தை வந்து கடைசி வரைக்கும் இப்போ இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த கோணத்திலிருந்து மட்டும்தான் சேகரிக்கப்பட்டிருக்குது. ஒரு நபர் ஆணையம் போட்டிருந்தாலும் சரி, சிபிசிஐடி விசாரணையாக இருந்தாலும் சரி, இந்த கோணத்தை ஏன் மீறலன்றது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் கிட்ட நீங்க வந்து இவ்வளோ கோணங்களை விசாரிச்சிருக்கிறீங்க, சாம்பிள் டெஸ்ட் எடுத்திருக்கிறீங்க, வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறீங்க, வீடியோ கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஏறக்குறைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கிறீங்க. இதுக்குள்ள எந்த கோணத்தில் அந்த உள்ள இருக்கக்கூடிய சப்ஸ்டான்ஸு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தானே. ஆனால் அங்கே எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு என்ன சப்ஸ்டான்ஸை காட்ட போறீங்க? இதில் சுத்தமா அந்த அன்னைக்கே வந்து இடிச்சு தள்ளி அந்த தண்ணி எடுத்து தான் அதுல தான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான சாம்பிள் எடுத்திருக்காங்க. அப்புறம் தனி நபர்கள்ட்டே எடுத்திருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த 3 பேரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களே, இந்த ஃபிக்ஸ் பண்ண விஷயத்தில் அந்த சப்ஸ்டான்ஸ் வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவங்க தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காட்டுறீங்க. ஒரு வீடியோ சின்ன கிளிப்பிங்ஸ் தான் வருது, முழுசாக வரல. வந்த பிறகு என்ன தெரியும்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த ஆடியோ வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆடியோவாக இருக்குது. ரெண்டாவது, அந்த சப்ஸ்டான்ஸ் அங்கே இருக்கிறத தான் காட்டுறாங்களே தவிர, அந்த கிடைச்சிருக்கிற இந்த சின்ன கிளிப்பிங்ஸில் கூட முழுசாக இவங்க தான் கலக்கிறாங்க அப்படின்னு எதுவுமே காட்டலை. ஸோ ஒருவேளை அந்த வீடியோ அந்த சப்ஸ்டான்ஸ் அவங்க எடுக்க போயிருந்தா, எடுத்து வச்சுட்டு அவங்க பண்ணியிருந்தா, இதெல்லாம் பின்னாடி வர கேள்வி. ஆனால் குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று முன்முடிவோடு அணுகப்பட்ட ஒரு வழக்கு. குற்றத்தை குற்றமா பார்க்காம அவர்கள் சார்ந்த சமூகமா பார்க்கறதுனால இங்க பிரச்சனை வருதா? அதுதான் பிரச்சனையே நாங்க சொல்றது. ஏன்னா பாதிக்கப்பட்டது வந்து ஒரு தலித் மக்கள், தலித் இளைஞர்கள் ஒரு பக்கம். இது வந்து இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் நடந்திருந்தா, புதுசாக நடந்திருந்தா நாங்கள் கவலைப்பட்டிருக்கலாம், எல்லாத்துக்கும் கவலைப்படாமல் கூட போயிருக்கலாம். ஏன்னா பெரும்பாலான வழக்குகள் தலித் மக்கள் மீது, பாதிக்கப்பட்ட மக்கள் மீது தான் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. குற்றம் அதை வழக்கு விசாரணைக்காக புகார் அளிக்க போகின்ற பொழுது அவர்களே குற்றவாளிகள் ஆக்கின்ற வழக்குகள் வந்து ஏராளமான வழக்குகள் இருக்குது. விதிவிலக்கா இது மட்டும் இருந்துட்டு இருந்தால் நாங்கள் அந்த கேள்வியை கேட்க மாட்டோம். பல வழக்குகள், நூற்றுக்கணக்கான வழக்குகளை அப்படி சொல்ல முடியும். அப்படி இப்போ சிபிஐ வந்தால் சரியாயிரும். சிபிஐ வந்து நாங்கள் நம்புகிறோம். நேற்று வரைக்கும் சிபிஐ வந்து ஒரு மத்திய அரசின் கைக்கூலி தான், கைப்பாவை தான், கூண்டு கிளி தான். சிபிசிஐடி விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இழக்கின்ற பொழுதுதான், பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் குற்றவாளிகளாக மாற்றுகின்ற பொழுதுதான் வேறு மாற்று என்ன இருக்குது இந்த அரசாங்கத்தில்? அமர்விலே ஆய்வில் இருக்குல்ல, சிபிஐ விசாரணை மேல நம்பிக்கை எல்லாம் இல்ல, ஆனாலும் வேற வழி இல்லை, அதனால நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். அதனால சிபிஐக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல. இல்லை அவங்க சர்டிஃபிகேட் எங்களுக்கு தேவையும் இல்லை. முதல்ல இந்த விசாரணையுடைய அந்த காலக்கெடுகள் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஐயா சொன்ன மாதிரி நீதியரசர் சத்யநாராயணா தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. எப்போனா மார்ச் 2023.
என்ன உயர்நீதிமன்றம் சொல்லுதுன்னா 3 மாதத்தில் விசாரணையை முடித்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேணுன்றாங்க. 6 மாதம் கழித்து செப்டம்பர் 14, 2023 தான் இடைக்கால அறிக்கையை சத்யநாராயண அவர்கள் சமர்ப்பிக்கிறார். இன்னைக்கு 18 மாதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இறுதி அறிக்கையை சத்யநாராயண அவர்கள் சமர்ப்பிக்கவே இல்லை. இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கார். அதே மாதிரி சிபிசிஐடி நீங்கள் எடுத்துக்கோங்க. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜூலை 3, 2024 முழு விசாரணையை முடித்து இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க வேணும்னு சொல்கிறாங்க. அந்த டெட்லைனையும் இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, சில நூறு மக்களே வசிக்கக்கூடிய கிராமத்தில் நடந்த ஒரு குற்றச்செயலை விசாரித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்வதற்கு 800 நாட்கள் ஏன் தேவைப்படுகிறது? அந்த நீட்சி இவ்வளவு நாட்கள் பிடிக்கிறதுலே நம்மளுக்கு சந்தேகம் வருது. இவர் சொன்ன மாதிரி முதல்ல குற்றவாளிகளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவங்களை எப்படி சார்ஜ் பண்ணலான்னு விசாரணையை நடத்துனீங்களா, இல்லை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு விசாரணை நடத்துனீங்களான்னு நம்மளுக்கு தெரியல. முதல்ல ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்பவே இல்ல சார், முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்பவே முடிச்சிருந்தா அரசுக்கு இவ்வளவு சிக்கலோ பிரச்சனையோ முதல்ல இருந்து இதுதான் பண்றாங்க. முதல் நாள்ல இருந்து இவர்களே தான் நீங்க குற்றத்தை ஒப்புக்கோங்கன்னு காவல்துறையிலிருந்து பிரஷர் போய்கிட்டே இருக்கு. அவங்க ஒத்துக்க மாட்டோம்னு விடாப்பிடியா இருக்காங்க. மீண்டும் மீண்டும் அவர்களே ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரஷர் கொடுக்கப்படுகிறது. 100 வழக்குல உண்மையான குற்றவாளியை ஒரு 4 சிசிடிவி கேமரா முன்னிலையில் ஒரு குற்றம் செய்யப்பட்டது வெற்றதை பார்க்கறது, அரெஸ்ட் பண்ணி கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணி கத்தி சீஸ் பண்ணி போனா கூட நீதிமன்றத்தில் போன உடனே நான் கத்தியை கொண்டாடலைங்க, பொண்ணும் பண்ணலைங்க, அவங்க பண்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் போய் நான் அப்படி கன்ஃபெஷன் ரெக்கார்டு தரவே இல்லை சொல்லி 195 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவங்க எங்க சொன்னாங்க, பாஜக கிட்ட சொன்னாங்கன்றீங்க. பாஜக கிட்ட சொன்னதை நீதிமன்றம் ஏத்துக்குமா? பாஜகன்னு சொல்லலை, எங்களுக்கு தகவல்னு சொன்னேன். நான் சொல்றது என்னன்னா, முதல்ல இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தோல்வியை கண்டிருக்கிறது இந்த விஷயத்துலன்றது. 800 நாட்கள் ஆகி இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சைக்குள்ளாவே போயிட்டு இருக்கு. உங்க கூட்டணி கட்சிகளே பிரச்சனை பண்றாங்க. அந்த வழக்கை முடிச்சிட்டாங்க. எங்க முடிச்சிருக்காங்க? இப்பதான் இறுதி அறிக்கை போடுறீங்களோ பொலிட்டிக்கல்காக? இல்ல அவங்க முடிச்சதே எங்கங்க முடிச்சது கூட நேர்மையாக நெஞ்சுரத்துடன் நீதிமன்றத்துல சொல்ல முடியாம பயந்து 3 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்னு அங்கேயும் பின்வாங்கக்கூடிய ஒரு கோழைத்தனமான போக்கை தான் இந்த அரசு பின்பற்றுறது. உயர்நீதிமன்றத்தில் நீங்க நல்லா முன்வைக்கலாமே. இன்னொரு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்றாங்க. ரெண்டுக்குமே முரணா இருக்கே அப்படின்னு கேட்கிறேன். அதாவதுங்க, திரு சித்தண்ணன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு, இது முதன்மை நீதிமன்றம் விசாரிக்குது. அது மட்டுமல்ல, நீதியரசரை பற்றி அவர் சொன்னார். இது முறை இருக்கட்டும். திரு சூர்யா இதில் அரசியல் கலப்பு இருக்கு, சூது இருக்குங்கிறாரு. நான் கேட்குறேன், இன்றைக்கு கூட்டணியிலிருந்து கட்சிகளை பிரிப்பதற்கு அதிமுகவோ சில கட்சிகளோ முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திரு திருமாவளவன் தெளிவாக இருக்காரு. அது விஜய் அவர்கள் சார்பாக ஒரு கூட்டம் போட்டு அவர்களை இழுப்பதற்கு முயற்சி பண்ணாலும் சரி, அல்ல அதிமுக பண்ணாலும் சரி, நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோன்னு தெளிவாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதுல அரசியல் கலப்பு சூது அப்படிங்கிறதுல எந்த இதுவும் இல்லை. அதாவது காவல்துறையுடைய விசாரணை ஒரு பக்கம் போகுது, நீதிமன்றத்துடைய விசாரணை ஒரு பக்கம் போகுது. இதுல திமுக கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கு, அதை கூட்டணிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்றைக்கு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. பெண்கள் கற்பழிக்கப்படுறார்கள், நிர்வாணமாக கொண்டு வரப்படுறாங்க. இதுக்கு இதுவரையும் பிரதமர் இங்கே போலங்கும் போது இது அரசியல் சூது கலப்பு இல்லையா? இன்னைக்கு வக்குஃப் வாரியத்துடைய விஷயத்தை சீக்கிரமா முடிக்கணும் ஏன் சொல்றாங்க? வக்குஃப் இடத்துல அம்பானி இடம் இருக்கு, அதுக்கு உதவுன்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள், இந்திய மக்களுடைய வேலை பறிபோகக்கூடிய ஒரு சூழலை நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லக்கூடிய இந்த அரசு அங்க அமெரிக்கா எதுக்கு சொல்ல வரனா, அரசியல் சூது அப்படின்னு சொல்றது தவறு, அரசியல் கலப்புன்னு சொல்றது தவறு. இல்ல அதுல சார், அதுல விசிகா கூட லோக்கல் ஸ்டேஷன்ல எடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து காவல்துறை மேலதான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. காவல்துறையுடைய இந்த விசாரணையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அரசின் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்ற பொருள் படாதான்னு நான் கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்வி, காவல்துறை என்பது யாரோ சிலர் அல்ல. அந்த ஏற்கனவே நீங்க காவல்துறை விசாரிச்சது அது சிபிசிஐடிக்கு போகுது. இப்ப திரு திருமாவளவன் சிபிஐ கேட்கிறாரு. சிபிஐ கேட்டு கொடுத்துட்டா அது திமுக என்ன விரோதமாயிருமா? அது அல்ல. அவர் இன்னைக்கு இது இவ்வளவு நாள் ஆச்சு விசாரணை வேணும்னு தொல் திருமாவளவன் கேட்கிறாரு. அதனால திமுக அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றாங்க,
மேல்முறையீடு வருது, இன்னும் காலங்கள் இருக்கு, விசாரிக்கப்படலாம். இந்த 3 பேர் குற்றவாளியா இல்லையா என்பது இன்னும் அவர்கள் கைது செய்யப்படலை. அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த குற்றவாளிகள் சொல்லப்பட்டவர்கள் கைது செய்யப்படலை. ஏன்? இன்னும் விசாரிப்போம், இன்னும் உண்மையை தெரிவோம் என்பது காவல்துறையும் அதில் சரியாக தான் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். காவல்துறை ஒரே காவல்துறை இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. அதனால இன்றைக்கு பாஜக கூட்டணிக்குள் குழப்பம் வரும், அதை நாம் பயன்படுத்தலாம் என்று பாஜகவோ அதிமுகவோ வேங்கை விஷயத்துல எது செஞ்சாலும் நடக்காது. இது போன்ற சூது அரசியல் கலப்பு செய்யக்கூடிய வேலையை பாஜக தான் இந்தியர்களுக்கு எதிராக அமெரிக்காவில் செய்து வக்குவு சட்டத்துல அம்பானிக்கு இந்த மாதிரி வேலைகளை திமுக கூட்டணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே திரு சித்தண்ணன், இது சிபிஐ விசாரணைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அடுத்த நீதிமன்றங்கள் நகர்வில்? எஸ், இதுல இது வரைக்கும் நம்ம கொடுத்த எவிடன்ஸ், நம்ம முதல்ல சில விஷயங்கள்லாம் சொன்னோம் இல்லையா, இது ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் அந்த செக்ஷன் 193 இப்போ இருக்கிற பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதால ஃபைல் பண்ணிட்டாங்க. அது போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா, பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இல்லைன்னா அந்த ஸ்பெஷல் கோர்ட்டே விசாரணைக்கு உகந்ததாக எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா இதில் ஒன்று அது எடுக்காது, எஸ்சிஎஸ்சி அட்டாசிட்டி வராதனால டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்த கோர்ட்டு சாதாரண கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அது வேற விஷயம். இப்போ நீதிமன்றமே முதன்மையாவு மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய முதன்மையாவு தலைமை நீதிபதியுடைய அமர்வில் இந்த வழக்கு இருக்கிறதுனால அடுத்து விரைவில் வரப்போகுது, அட்ஜமெண்ட் வரப்போகுது. அதில் நீங்கள் என்ன சார்ஜ் ஷீட் போட்டேன்னு சொன்னீங்க, முதல்ல நீங்கள் ஒரு அவகாசம் வேணும்னு கேட்டீங்க, இப்போ நீங்கள் குயிக்காக போய் அங்கே சார்ஜ் ஷீட் போட்டேன்னு சொல்கிறீங்க, அதுவும் ஆன்லைனில் போட்டு சொல்கிறீங்க. இதில் உள்நோக்கம் இருக்கிறது, அல்லது நீங்கள் எவிடன்ஸ் நீங்கள் டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதில் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இதை சிபிஐ விசாரணைக்கு அனுப்புவதற்கு ஒரு சான்ஸ் இருக்குது. உயர்நீதிமன்றம் அனுப்பலாம். ஆனா உயர்நீதிமன்றம் அப்படி அனுப்பணும்னா அவங்க விசாரிச்சுட்டு பார்த்து ஃபர்தரா, ஏன்னா 2 வருஷம் ஆயிப்போச்சு, பெரிய எவிடன்ஸ் வருமா, பெரிய வேற எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட் தான் இது. நான் என்ன சொல்றேன்னா, சிபிஐக்கு போய் அவங்க விசாரணை பண்ணி ஏங்க இந்த 3 அக்யூஸ் தாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டானா இவங்க ஏத்துக்குருவாங்களா? அப்போ ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தூத்துக்குடி கேஸ்ல அவங்க விசாரணை சிபிஐ போய் விசாரிச்சுட்டு இவங்க எல்லாம் அக்யூஸ்ட், இவங்க எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஏத்துக்கொள்ள முடியாது என்று எல்லா அரசியல் கட்சியும் சொன்னாங்க, அந்த நீதிமன்றம் கூட சொன்னது. அப்போ சிபிஐ நாங்க சொல்ற மாதிரி, நாங்க சந்தேகப்படுற மாதிரி ஒரு அறிக்கை தர வேண்டும் என்று நம்புகிறார்களா? அப்படி உண்மையில் நீதியில் நம்பினா இவங்க உயர் நீதிமன்றத்தை நம்பணும், முதன்மை அவரை நம்பணும். அவங்க கண்டிப்பா தப்புனா பனிஷ் பண்ணுவாங்க. இதில் காவல்துறையில் தப்பு பண்ணாங்கன்னா மிக கடுமையாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். உயர் நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் இல்ல, தப்பு கண்டுபிடிக்கலாம், தப்பு நீதிமன்றம் கூட இறுதிக்கிறது. அது ஃபேக்டில் என்ன பிரச்சனை இருக்குது அதை தான் அவங்க சொல்ல முடியுமே தவிர இப்போதைக்கு அவங்க தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலையில் விசாரணையை மேற்பார்வை செய்யக்கூடிய அமர்வாக தான் அது இருக்கு. அது இப்போவே அது தீர்ப்பு சொல்லிடும், இப்போவே விசாரிச்சு முடிச்சிடுவோம்னாலாம் நாங்கள் நம்பலை. ஏன்னா இப்போதைக்கு உயர்நீதிமன்றத்துக்கு அந்த அதிகார எல்லை கிடையாது. இப்போ ஏன் இந்த வழக்கில் நாங்கள் இவ்வளோ முக்கியமாக தலையிடுறோம், இதுக்கு ஏன் ரொம்ப ஆர்வம் காட்டுறோன்னா, ஒரு விஷயம் என்னென்னா, தலித் மக்கள் மீது தொடர்ந்து நடைபெறுகின்ற வன்கொடுமைகள் இதில் ஒரு பார்ட்டாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். புதுசாக ஒன்றும் இது நேற்று முளைச்சிது அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ இந்த வழக்கில் காவல்துறை தொடர்ந்து தவறு இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்போ நீங்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, இப்போ இதில் அரசியல் நெருக்கடிகள் இருக்குதா, திமுக அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி இருக்காதா அப்படின்னா, இந்த ஒரு வழக்கின் மூலமாக மட்டும் திமுகவுக்கு நாங்கள் நெருக்கடி கொடுக்கல. திமுக ஆட்சியில் வந்ததிலிருந்து எதிர்கட்சிகள் நடத்தாத அளவிற்கு அதிகமான போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தி இருக்கிறது தலைவர் திருமாவர்களுடைய தலைமையில். பல அறிக்கைகள் அரசுக்கு எதிராக கூட வழங்கி இருக்கிறாரு. இந்த ஒரு அறிக்கை, அதாவது இந்த கேஸுக்கு மட்டும்தான் எதிராக நிற்கிறார் அப்படின்றது இல்ல, எங்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கே முதன்மையாளராக தலைவர் திருமாவும் விடுதலை சிறுத்தைகளும் நிற்போம் அப்படின்ற அடிப்படை தான். தலித் மக்களுக்கு தொடர்ந்து இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதியை எதிர்க்கிறதா எங்களுடைய முதல் நோக்கம். இதுல இப்போ இந்த ஒரு நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது உயர்நீதிமன்றம் எங்கள் பாஜகவை சேர்ந்த ஜிஎஸ் மணி என்பவர் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில். அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போக சொல்லி உயர்நீதிமன்றத்து மார்க்ஸ் ரவீந்திரன் அப்படின்ற ஒரு சார்பாக எங்கள் வழக்கறிஞர் தொடுத்து வழக்கில் தான் அடுத்தது மார்ச் 10ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. நிச்சயமாக இந்த வழக்கு சிபிஐக்கு போகணுன்றதற்கான சட்டப்பூர்வ முன்னெடுப்புகளை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் அப்படின்னு மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிற, அதன் மூலமா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதற்கும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் உறுதுணையா இருக்கும் அப்படின்றது. அவரு கௌதம் தெளிவா சொன்னாரு.
இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்ல, பல நேரங்களில் தலித் மக்களுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் நாங்கள் சிபிஐ கேட்குறோம்னு சொல்கிறாரு. சிபிஐ கொடுப்பது நீதிமன்றம். சிபிஐ கொடுக்கறதுனால திமுக அரசுக்கு எந்த விதமான இது வரல. ஏன்னா பல நேரங்களில் பல சிபிஐ வழக்கு போயிருக்கு. அதனால் இது எங்கள் கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். பிரச்சனை என்று வந்தால் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ நாங்க அரசுக்கு எதிராக சொல்றோம். இந்த அரசு அதை சரி செய்து கொண்டிருக்கிறது. அது பஸ் தொழிலாளர் விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் நாங்கள் எதிர்ப்பு இருந்தாலும் கூட அரசு அதை சரி செய்கிறது. சொல்லி கொடுக்க சொல்லிடுங்க சார். நீங்க கூட்டணி கட்சியில திமுக பேசி சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கலாமே. பிஜேபி கோரிக்கை வச்சுதானே. ஏன் பிஜேபி இருக்குல்ல, நீங்க செய்ய வேண்டியதானே. நிச்சயமா உறுதியா மாநில அரசே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லையே, நீதிமன்றத்துல போய் நாங்க சண்டை போடுவோம். ஓகே, இந்த வழக்கினுடைய அடுத்த நகர்வு என்ன, சிபிஐ விசாரணைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.